மோகன சுந்தரம் வராரு. அவரை பத்தி நான் அறிமுகம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அருமையா பேசுறேன். நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கும் அறிஞர் பெருமக்களே, இதுபோல மக்களுக்கு பயனுள்ள மருத்துவ முகாம்களை நடத்துகின்ற தினமணி நாளிதழ் நிர்வாகிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு மருத்துவத்துறையில் விழிப்புணர்வு வந்திருக்கிறதா இல்லையா என்றதுதான் கேள்வி. கடைசியாக பேசின அட்வொகேட் மேடம் அட்வொகேட் மாதிரியே பேசினாங்க. பரோட்டா வியாபாரத்தை பற்றி பேசினாங்க. நம்ம சாந்தாமணி அக்கா அவங்க பல்லு கட்டினதை பற்றி பேசினாங்க. நல்லா இருக்கு. எங்களோட கவலை உங்கள் அளவுக்கு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வரணுன்றது தான். மணிகண்டன் வந்து சொன்னார், நிறைய நாள் டயபெட்டிக் டே அதெல்லாம் கொண்டாடினா விழிப்புணர்வு இல்லாததுனால தான் கொண்டாடும். சார், கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியாததா? கவர்மெண்ட் வருஷத்துக்கு ஒரு முறை ஊழல் விழிப்பு வாரம்னு நடத்துவான். பார்த்துக்கிறீங்களா? ஒரு வாரம் தான் நடத்துவோம். அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் நடத்துவான். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நடக்க மாட்டான். ஏன்னா அங்கே ஊழல் கிடையாது, தூக்கிடுவாங்க வேலையை விட்டு. தாய்ப்பால் வாரம் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு அவன் அதை ஒரு வாரமாக கொண்டாடுறான். அதனால வாரம் கொண்டாடுவது விழிப்புணர்வு இல்லை என்பதனால்தான். இதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப இது என்னன்னா, இயற்கையாகவே நமக்கு மருத்துவத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லைங்க. ஒரு சராசரி குடும்பத்தில் மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த மாசம் இது செலவுன்னு. அவங்க எழுதுற முதல் செலவு கேபிள் டிவி 350 ரூபான்னு. அது சிரிச்சுக்கினே எழுதுறாங்க. எல்லா பொருளையும் கேபிள் டிவி வித்துதான். இப்ப அவனையே வித்துக்கிறான். என்ன வச்சுக்கோங்க, 17 ரூபாய். ஒருத்தன் 3000 ரூபாய்க்கு கிடைக்கிறாங்க. பார்த்தேன். சில பேர் அதுவும் வியாபாரம் ஆகுதுன்னு ஃப்ரீன்னுட்டான். கேபிள் டிவிக்கு 350 ரூபாய் செலவுன்னு எழுதுறாங்க. மருத்துவத்துக்குன்னு மாசம் 300 ரூபாய் எடுத்து வைக்கிற குடும்பங்க எத்தனை? எதுவும் கிடையாது. இவனே சொல்றான், சார் ஜொரோன்னு போன டாக்டர் 200 ரூபாய் புடுங்கிட்டான்றான். கேபிள் டிவிக்கு ஃபீஸா கட்டுறான். அங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்குறான். டாக்டருக்கு கொடுக்குற ஃபீஸை மட்டும் புடுங்கிட்டான்றான். அவன் அதுக்கா MD MCH படிச்சுட்டு வந்திருக்கான். ஆக மருத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு எப்பொழுதுமே இல்லை. இல்லாதனால தானே வியாபாரம் பண்றான். சார், பல்லு எப்படி வச்சுக்கணும் அவன் என்ன சார் சொல்றது? ஒரு பையன் அவன் வீட்டில் பல்லு வளர்க்குறான். ஒரு பொண்ணு கேமராவோட உள்ள நுழையுது. ஒரு 4-5 பேரோட. உங்க பேஸ்ல உப்பு இருக்குதா, ஊருக்கா இருக்குதா? அட, உப்பே தனியா இருக்குது. நான் அதையே விளக்கிட்டு போறேன். உன் பேஸ் எதுக்கு வாங்குறது? வீட்டில் நம்ம வீட்லயே உப்பு இருக்குது. ஆக விழிப்புணர்வு இல்லாதது தான். அதுவும் இல்லாம நம்ம ஜனங்க கிட்ட இப்ப பாருங்க, அந்த விஜயகாந்த் சார் ஊருக்கு வந்த எஃபெக்ட் எங்க மேடம் பார்த்தீங்களா? 34 விதமான மருத்துவ முறை, அந்த முறை இந்த முறை சொன்னாங்க பாருங்க. ஆமா, ஆனா நமக்கு ஒன்றும் புரியல. நம்ம மக்களுக்குங்க எல்லாமே சீக்கிரம் நடக்கணும். மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் உடம்பு சரி இல்லைன்னா ரெஸ்ட் எடுப்போம். உடனே 2 ஹவர்ல ரெடி ஆயிடணும் உடம்பு. அது என்ன மெஷினா? எல்லாமே பக்தியும் அப்படிதாங்க. 6 மாசம் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்றான். 6 மாசம் வெயிட் பண்றான். கிருஷ்ணரை மாத்திடுவான். ஒன்றும் சரியில்லை சார். இப்போ திடீர்னு ரமணர்ன்றான். இப்ப கடைசியாக திருவண்ணாமலையில் ஐக்கியமாயிட்டான். இப்படிதான் எதுவாக இருந்தாலும் 6 மாசம். ஒரு அலோபதிக்கு போனால் டைம் இருக்கும். ஒரு 3 மாசம் அலோபதி, ஹோமியோபதி, இந்த பதி, அந்த பதி, இதையே மாற்றி மாற்றி. நிறைய பேருடைய ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்தால் அதை வெளியில சொல்றதுக்கு கூச்சப்படுறதே தப்பு. சார், உங்களுக்கு சுகர் இருக்கா? இருக்கு. என்ன தூக்கில போட போறான்? நீ மனுஷன் தான், அவனை மனுஷன் தான். உனக்கு இப்போ வந்துச்சு, அவனுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுது. பக்கத்துல தானே இருக்கிறான். அதே தண்ணியை தான் குடிக்கிறான். 1 மாசம் கேப், அவ்வளவுதான். சுகர் இருக்கா? அதை சொல்ல மாட்டாங்க, வெக்கப்பட்டுன்னு. இல்ல, பார்டர்ல இருக்கு. டை, அது என்னடா பார்டரு? உங்களுக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமா? லைட்டா தெரியாது. லைட்டு தெரியல, அதுதான் குருடு. அது என்ன லைட்டா தெரியல? சார், குடிக்கிறவன் குடிப்பியான்னு கேட்டா குடிப்பேன்னு சொல்ல, குடிக்கலன்னு சொல்லு. குடிக்க மாட்டேன், பீர் மட்டும் சாப்பிட. அப்படின்னா பீர் என்ன? மோரா?
குடிப்பேன்னு சொல்லிட்டு போடா, அதுலயும் ஆல்கஹால் இருக்கு. இது என்ன பெரிய நாகரிகமா பேசுறது? அதான் நமக்கு உடம்பு சரியில்லைன்றது. ஆமாங்க, உடம்பு சரியில்லைன்றதை ஒத்துக்கவே மாட்டேன்றான். சார் நாங்க இப்ப எங்க அணியில பேசுறதுதான், ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாத்துக்கும் ஏஎம்சி கட்டுறோம். உடம்புக்கு ஏஎம்சி கட்டுறோமா? இல்ல. மிஷின் மாதிரி தானே சார் இதுவும். நமக்கு ஆண்டவன் ஃப்ரீயா கொடுத்ததுனால நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளுடைய மரியாதை தெரியல. ஒரு இதயத்தின் மதிப்பு 50 லட்சம் ரூபாய், ஒரு கிட்னியின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய், ஒரு கண்ணின் மதிப்பு 2 லட்சம் ரூபாய். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க கிட்ட போய் கேளுங்க எவ்வளவு செலவுன்னு தெரியும். அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணுன்ற அறிவு இருக்க வேணாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏஎம்சி போ. நடுவர் சொன்னதுதான் சார், டாக்டர் ஃபுல்லா பார்த்துட்டு பர்ஃபெக்ட் அப்படின்றாரு. நம்ப மாட்டான், ஏன்னா கட்டிட்டான், துட்டு கட்டிட்டான். நல்லா பார்த்து சொல்லுங்க டாக்டர். அவர் ஜோசியமா சொல்றாரு, டேய் ரிப்போர்ட் பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ப மாட்டான் சார். 2 வருஷத்துக்கு மேல போக மாட்டான். அந்த ஆள் அதே தான் சொல்றான் அப்படின்னு. அதாவது அவனுக்கு என்னன்னா, அவன் கட்டினா 5000 ரூபாய்க்கு உனக்கு இன்னும் 1 மாசத்துல பைல்ஸ் வர போகுதுன்னா அப்பதான் திருப்தியா போவான். ஏதாவது சொல்லணும். இது இதை சார் பார்மசி நீங்க ஒரு உண்மை, அவங்க வந்து பார்மசியில வேலை செய்ய அதெல்லாம் ஒண்ணு இல்லை. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம பார்மசிக்கு போறது தவறு. அது தற்கொலைக்கு சமானம்ன்றது எத்தனை பேருக்கு தெரியுது? தெரியுது. பார்மசியில வேலை செய்யறவங்கள பார்மசிஸ்டா இல்லைங்க. +2 2 வாட்டி ஃபெயில் ஆனவங்க தான் வேலை செய்யறோம் உள்ள. ஆமா சார், பிஃபார்ம் படிச்சவன் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டா போதும். பார்மசி நானே கூட தொடங்குவேன். வேலை செய்யறது +2 ஃபெயில் ஆன பையன், அவனை டாக்டரா நினைச்சு காலையில இருந்து தலைவலி, ஜுரம், காலெல்லாம் வலிக்குது, அவன் சொல்லும் போதே மாத்திரை எடுத்துருவான். நீங்க இன்னும் முடிக்கவே இல்லை. அப்படியே 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 எடுத்து 25 ரூபா 50 பைசா. சில பேர் அங்கேயே கடன் வச்சுட்டு வரான். பார்மசியில கடன் வைக்க கூடாது, வீடு விளங்காது. எங்க மேடம் சொன்னதுதான், 6 டோஸ் கொடுத்தா 4 டோஸ் கொடுத்துட்டு 2 டோஸ் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. காசு விலை அதிகம் இல்லை. எங்களோட பிரச்சனை என்னன்னா, விலை கொடுத்து வாங்கிட்டோம், 6 வேளைக்கு வாங்கிட்டோம், 3 வேளையில சரியாயிடுச்சு. சார் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல அதை பொட்டலம் கட்டி ஸ்டாப்ல போட்டு வச்சுக்கிறான். தலைவலி வந்தால், கால்வலி வந்தால், ஒரு வீட்டு ஃப்ரிட்ஜ் தரப்புல சிறப்பு பாட்டில் அவ்வளோ இருக்குது. ஏன்னா கீழே ஊத்த மனசு இல்லை, இன்னொரு வாட்டி வராமலையா போயிடும் ஒரு நம்பிக்கை. எப்படியாவது வந்ததுன்னா பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஃபுல்லா ஒன்றும் பார்த்துக்கிறது இல்லை சார். டாக்டர் சொன்னாருன்னா அதை கடவுளை மதிக்கணுங்க. டாக்டரே மதிக்கிறது இல்லை இவன். ஏன்னா இவன் ஃபீஸ் கொடுக்கறதுனால அவரை தொழில் இல்லை, தப்பு. அவர் தெய்வம். சார் உங்களுக்கு வயசாயிடுச்சு, வாக்கிங் போங்க. போ. இன்னைக்கு இவங்க சொன்னாங்க வாக்கிங் நிறைய பேர், அதெல்லாம் சும்மா. அதை வாக்கிங் போய் அதுல கிளப்ல சேர்ந்து அதுல ஏதாவது தொழில் விருத்தி பண்ணலாமான்னு போறவன் தான் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. ஆமாங்க, அது வாக்கிங் வந்து ஒரு கிளப் மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் என்ன கூட தான் சொன்னார் வாக்கிங் போன்னு. அன்னையில இருந்து போறேன், ஊர்ல இருந்தேன்னா. ஆமாங்க, என் ஒய்ஃபை கூப்பிட்டேன், உனக்கு 40 வயசு மேல ஆகுது வான்னு. ஏன் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராது, நீ போ அப்படின்னு. அவன் என்ன நினைச்சீங்கன்னா, வாக்கிங் போறவங்களாம் கெட்ட மனசுன்னு. அதனால தான் மெட்ராஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் நாயை கூட்டின்னு போறான். என்ன நான் கேட்டேன், இது சௌகரியம் சார்ன்றான். கூட கூட பேசாது, நமக்கே ஏதாவது மூச்சு வாங்குச்சுன்னா கூட நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கெல்லாம் சொல்லாது, அமைதியாக வரோம். இன்னைக்கு வாக்கிங் இந்த அளவு போதுன்னா திரும்பி வந்துடுது சார்ன்றான். நான் வீட்டுக்கு வரேன், என் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா சோஃபா மேலே மச்சு உட்காந்து கண்ணை மூடின்றா. என்ன தூங்குறியாண்ணா? இல்லை தியானம் பண்ணுறேன்னா. பயந்துட்டேன். ஏன்னா தியானம் பண்ணால் ஒரு காலத்தில் அமைதி வரும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் யாராவது தியானம் பண்ணாதான் பிரச்சனையே வருது. எனக்கு என்ன பிரச்சனைனா, இவ உண்மையிலேயே தியானம் இருக்காளா, இல்லை சாயங்காலம் போற சண்டைக்கு பாயிண்ட் சேர்க்கிறாளா, ஒன்றும் புரியல. வாக்கிங் தெரியாது சார். 55 வயசு ஆகுது சார், ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கல. 55 வயசு ஆயிடுச்சா, இனிமேல் பிறந்து என்ன பண்ண போற? ஒரு குழந்தைய தத்து எடுத்து வர. இவன் ஃபெர்டிலிட்டி கிளினிக் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கா, அங்கே போகிறான். டாக்டர்கிட்ட இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் தரான். இதுதான் பிரச்சனை நம்ம கிட்ட. காசு கொடுக்குறான், அதனால நான் சொல்ற மாதிரி செய்யணும். டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு 55 வயசு ஆயிடுச்சு, பாசிபிலிட்டி கம்மி. இப்போ நீங்க IVF டெஸ்ட் டியூப் பேபி போனாலும் உங்களுக்கு ப்ளஸ் கிடையாது, 10% தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இவ்வளவும் சொல்றோம் டாக்டர்ஸ். கன்சர்ன் ஃபார்ம்ல கையெழுத்து போடுறான்.
டாக்டர்கிட்ட இவன் சொல்றாங்க, என் ஜாதகத்துல போட்டிருக்கு சிம்ம ராசியில இந்த வருஷம் புத்திர பாக்கியம் அப்படின்றான். எங்க வந்து எதை கூட சேர்க்கிறான் பாரு. சிம்ம ராசியில புத்திர பாக்கியம் போட்டது 30 வயசுக்காரனுக்கு, இவனுக்கு 55, அதையே நம்பின்னு போயிருக்கான். பிறக்கல. டாக்டரை வந்து வயிறார திட்டுறான். அவன் தான் சொன்னான்ல 10% தானே உனக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னானா, அதை கேட்கல. சார் வெளியில வந்து என்ன பண்ணா, ஒரு ஜோசி இது சாமியார்கிட்ட போயிட்டான். இப்போதான் சாமியாருங்க நிறைய ஆயிடுச்சு. கை கால் சரியில்லைன்னா அதுக்கு ஒரு சாமியார், குழந்தை இல்லைன்னா அதுக்கு ஒரு சாமியார், குழந்தை வரம் கொடுக்கறதுக்குன்னே 15 சாமியார் இருக்கான். அது 7 பேர் உள்ள இருக்கிறான். ஏன்னா அவனே ட்ரை பண்ணிக்கிறான். இவன் அந்த சாமியார்கிட்ட போறான். அதாவது மருத்துவத்தையும் எதையுமே புரிஞ்சிக்காம அப்படியே போட்டுறது. சார் இட்லி மாதிரி ஒரு காலை உணவு எதுவுமே இல்லை. இது நான் சொல்லலைங்க, உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது, WHO. இட்லி தான் தி பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நம்ம புதுமைன்னு ஒன்றும் புரியல. போன வாரம் உட்கார்றேன், டைனிங் டேபிளில் கப்பு வைக்கிறா என் ஒய்ஃபு, தட்டை காணும். நான் அது இரு வரேன். உள்ளே போனான், ஒரு பேக்கெட் இருந்து சிசரில் கட் பண்ணி ஏதோ ஜல்லி மாதிரி கொட்டினான். இட்லி இல்லையானே, இல்லை இனிமேல் இதான் டிஃபன்னா. என்னது இதுன்னு கிளாக்ஸ் அப்படின்னா, இதில் தான் கலோரிஸ் அதிகம். இப்போ எல்லாரும் கலோரி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னா என்னன்னே தெரியாது. என் ஒய்ஃபு +2 ஃபெயிலு, டயட்டிஷியன் கணக்கில் பேசுகிறா. கலோரிஸ் இதில் தான் அதிகம் அதெல்லாம். அப்போது எப்படி சாப்பிட்றது இட்லி? இவ்வளோதான். உத்து பார்க்குறேன், பால் ஊற்றவான்னு கேட்டா. யாருக்குன்னு இல்லை, இதில் பால் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அப்புறம் உங்கள் இஷ்டம்னா. சார் திரும்பி பார்க்குறேன், என்னையே பார்க்குது. ஏன்னா அது சாப்பிட்ற டிஃபனும் கிண்ணம், அது பிரேக்ஃபாஸ்ட்டும் கிளாக்ஸ் மாதிரி ஒரு ஜல்லி, அதுக்கும் பால் ஊற்றுவாங்க. நம்மளுக்கு முன்னால் இவனுக்கு பால் ஊற்றிட்டாங்களே, நம்மளுக்கு பால் பிரச்சனை தான் அங்கே. சரி, உணவு பற்றி ஐடியா கிடையாது, எதையோ அது சாப்பிட்றது. சார் ஆண்களாவது பரவாயில்லைங்க, நான் பொதுவாக பேசுகிறேன், ஆண்களாவது பரவாயில்ல, மருத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு கொஞ்சமாவது இருக்கு. இல்லைனாலும் ஆஃபீஸில் வர வச்சிடறான். சரிங்களா? 2 வாட்டி மேனேஜர் ரூமுக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கே தெரியுது பிபி ஏறிடுச்சுன்னு. ஆட்டோமேட்டிக்காக டாக்டர் கிட்ட போகிறோம். இல்லை பக்கத்து சீட்டுக்காரன் சொல்கிறான், டேய் யோகா கிளாஸுக்கு போய் சேரலாவா, நான் ஏற்கனவே சேர்ந்துட்டேன் அப்படின்னா. அவனுக்கு என்னன்னா, அவன் எங்கேயோ போய் சேர்ந்து 2000 ரூபாய் கட்டிட்டுக்கிறான். நம்ம 2000 ரூபாய் கட்டலைல்ல, ஸோ அவனுக்கு 2000 ரூபாய் நஷ்டம் நெஞ்சுன்னு நம்மளை கூப்பிட்றான். நான் சொன்னேன், யோகா எதுக்குன்னு? மோடியே யோகா பண்ணணும்னு சொல்லிக்கிறாருண்ணா. இவன் தான் சார் மோடி அந்த 500 ரூபாய் 1000 செல்லாதுன்னும் போது அப்படி திட்டினேன் அவன் மோடியை. இப்போ மோடிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறான், மோடியை யோகாவை பற்றி பண்ண சொன்னார். ஆண்கள் அப்படி இல்லை சார், வெளி உலகத்தில் நிறைய இருக்கும். பெண்களுக்கு அந்த மாதிரி மருத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லவே இல்லை. அவங்க வந்து இல்லை, உடல் நலம் என்பதே முக நலம்னு நினச்சின்னு இருக்காங்க. ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும், மீதி எவ்வளோ. ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடிஸ் கூட கண்ணில் கொஞ்சம் பார்வை கம்மி, கண்ணாடி போட என்ன, அதுலேயே அழகழகாக வருது, கண்ணாடி போட அதில் என்ன கூச்சம், லென்ஸ் வச்சுக்குது. அன்றைக்கி என் டைபிஸ்ட் ரூமுக்கு வந்து டேபிளெல்லாம் தேடுது. என்னம்மா அண்ணன்? இல்லை 1 மினிட் சார், என்ன சொல்லி தொலைண்ணே, ஏன்னா கையில் பேனாக இருக்குது, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நோட்ஸ் இருக்குது, இது அப்புறம் நான் தேடுது, துட்டுக்கிட்டு கீழே விட்டுட்டியாண்ணே. இல்லை சார் சார், அந்த லென்ஸ் கீழே வந்துடுச்சு, கண்ணாடி போடு. இதை விட பரவாயில்ல, எங்கள் சேர்மன் செக்ரட்டரிங்க, அதுக்கு காது கேட்காதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு தெரியாதுதா, போகும்போது வரும்போது நம்ம எதாவது பேசினா கண்டுக்காமல் போகும், கேட்கல, அதனால தான் கண்டுக்காமல் போகுது. மிஷின் தான் இப்போ வந்துடுச்சுல, விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது, மருத்துவம் வளர்ந்துருக்கிறது. நான் அதை தான் சொல்கிறேன், நாங்கள் மருத்துவம் வளரலன்னு சொல்லலை, மருத்துவம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் வளரவில்லை. சார் காது உள்ளே வச்சுக்கிற மெஷின் வந்துச்சுங்க, உள்ளே வச்சுட்டு அப்படி பண்ண போதும். அந்த அம்மா அதுக்கு வெக்கப்பட்டுக்குன்னு அது வைக்காம அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லி அநியாயம் சார். அவங்களுக்கு கேட்கல, இந்த காது கேட்காதவங்களுக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு உணர்வு என்னன்னா, யாராவது பேசும்போது கிட்ட போவாங்க பார்த்துக்கிறீங்களா, அது சேர்மன் போகும்போது விடணும், கண்ணாடியில் வெளியிலேருந்து பார்த்தா வேற மாதிரி தெரியும். அதுக்கு காது கேட்கலன்னு எனக்கு தெரியும். ஆக எதுவாக இருந்தாலும் சார், ஆமாம் முக நலம் அவ்வளோதான். பியூட்டி பார்லருக்கு போகிற எத்தனை பெண்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ கைனகாலஜிஸ்ட போய் செக் பண்ணுறீங்க? இல்லை, அது என்னன்னு தெரியல. தெரு பியூட்டி பார்லர் விலைலாம் பார்த்தீங்க அநியாயம் சார். டாக்டர் கன்சல்டேஷன் விட ஜாஸ்தி விலை. ப்ளக்கிங், பெடிக்யூர், மெடிக்யூர், 100 எல்லாம் 200 ரூபா.
எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வெளியில உட்கார்ந்து இருக்க. உள்ள போயிட்டு வெளில வரும்போது எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இது. அதுங்களே அடையாளம் கண்டுபடுத்தி உட்கார்ந்து வந்துட்டானா என்ன, நம்ம தானே காசு தரோம். நான் சொல்லுகிறேன், நம்ம நாடு கெட்டு குட்டி சவரானதுக்கு. அதாவது சார் போலியோ ஒழிச்சிட்டேன்னு இவங்க பெருமையா சொல்றாங்களே, எப்படிலாம் ஒழிச்சோம்? ரோட்டரி கிளப் வந்தது, லயன்ஸ் கிளப் வந்தது, அதை விட ரஜினிகாந்த் சொன்னார், விவேக் சொன்னார். அதனால தான் போனோம். வீட்டுக்கு வந்து கொடுத்தான், இல்லைன்னா போயிருக்க மாட்டோம். நம்ம வந்து சார் விலையில்லாம் ஏதாவது கொடுத்தா தான் கியூல போய் நின்று வாங்குவோம். சொட்டு மருந்து வாங்க போக மாட்டோம், வீட்டுக்கு வராங்க. இப்போ எல்லா தடுப்பூசியும் போட்டுக்கொண்ட பொதுமக்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள்? டைபாய்டு இருக்கு, ஹெப்படைட்டிஸ் பி இருக்கு, எல்லாம் போட்டுக்கோ, போட மாட்டான். ஏன்னா அந்த விழிப்புணர்வு இல்லை, வரவில்லை. வர வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. என் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.